வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் செல்வம் உருவாக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்கு தேவையான திறன்கள் எதுவென்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா? இன்று நாம் பேசப் போகும் புத்தகம் டாக்டர் வாலுபிதா சியங்கா எழுதிய செல்வத்தை வளர்க்கும் திறன்கள். வெறும் நிதி பற்றிய புத்தகம் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையை முழுமையாக மேம்படுத்தும் வழிகாட்டி. இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் உங்கள் சொந்த நிதி வெற்றிக்கான துவக்க கட்டத்தை உருவாக்க தயாராக இருப்பீர்கள். வாங்க டைப் பண்ணலாம். 1. விற்பனை கலை. விற்பனை என்பது ஏதாவது ஒன்றை பிடித்து விற்கிற செயல் இல்லை. இது நம்மைச் சுற்றியுள்ள மக்களின் தேவைகளை புரிந்து அதற்கு தீர்வு தரும் ஒரு கலை. சியங்கா என்ன சொல்றார் தெரியுமா? உண்மையான விற்பனை என்பது நம்பிக்கையை உருவாக்குவது, நீண்டகால உறவுகளை கட்டி எழுப்புவது. இதற்கு ஆராய்ச்சி, தெளிவான கருத்து மற்றும் நேர்மையான அணுகுமுறை தேவை. 2. சிந்தனையின் சக்தி. செல்வத்தை உருவாக்க என்ன முதலில் தேவை தெரியுமா? மனநிலை. வெற்றிகரமானவர்கள் வளர்ச்சி மனநிலையுடன் இருக்கிறார்கள். அதாவது, நான் கற்றுக்கொள்வேன், வளர்வேன், முயற்சிப்பேன் என்ற மனநிலை. நம்முடைய சிந்தனையே நம்முடைய செல்வத்தின் அடிப்படை. பேச்சுவார்த்தையில் தேர்ச்சி. நம்முடைய திறன்கள் சும்மா இருக்கக்கூடாது, அவை விலை போக வேண்டும். அதற்காக பேச்சுவார்த்தை திறன் அவசியம். சியங்கா சொல்கிறார், நல்ல ஒப்பந்தங்களை பெற திட்டமிடல், தெளிவான தொடர்பு, சமரசத்திறன் ஆகியவை தேவை. 4. தோல்வியை எரிபொருளாக மாற்றுதல். தோல்வி வந்துடுச்சா, அழ வேண்டாம், அதை கற்றலுக்கு மாத்திக்கோங்க. வெற்றிக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி தோல்வியை பயன்படுத்தணும். மீள்தன்மை இல்லாம இன்றைய தொழில் முனைவோர் யாரும் வளர முடியாது. 5. நேர மேலாண்மை. நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மணி நேரமா செலவழிக்க முடியாது. அதனாலதான் முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது முக்கியம். அதிகமாக வேலை செய்வது முக்கியம் இல்ல, ஞானமாக வேலை செய்வதுதான் முக்கியம். 6. முதலீடு 7. சுய ஒழுக்கம். முதலீடு செய்யறது செல்வத்தை பெருக்குவதற்கான அத்தியாவசியமான வழி. அதற்காக நாம திட்டமிடணும், படிக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல நம்ம பணத்தை எப்படி செலவழிக்கிறோம், எந்த உணர்வில் செலவழிக்கிறோம் என்பதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். அதுக்குதான் சுய ஒழுக்கம் அவசியம். 8. தொடர்பு திறன் 9. உணர்ச்சி நுண்ணறிவு. நல்ல தொடர்பு இல்லாம நம்ம யாருக்குமே அர்த்தம் புரியக்கூடாது. வாய்மொழி, எழுத்து, பார்வை ஒவ்வொன்றுமே ஒரு மெசேஜ் சொல்றது. அதே நேரத்துல நம்ம உணர்வுகளையும் நம்ம ஆட்டத்துல வைத்துக் கொள்ளணும். கோபம், பயம், பேரதிர்ச்சி எல்லாம் நம்ம பண முடிவுகளை பாதிக்கக்கூடியவை. 10. சுய உந்துதல் மீள்தன்மை. நம்மையே நாம தூண்டணும். யாரும் வந்து நம்ம வழிகாட்டக்கூடாது. புதிய வழிகளுக்கு முயற்சி செய்யணும். வீழ்ந்தாலும் எழ வேண்டும். இதுவே வெற்றிக்கான ரகசியம். 11. நெட்வொர்க்கிங் 12. பயணத்தின் சக்தி. நம்மை சுற்றிய நபர்கள் நம்ம வளர்ச்சிக்கு உதவக்கூடியவர்கள். நம்ம அனுபவங்களும் நாம் பார்க்கும் உலகமும் நம்ம கருத்துக்களை விரிவாக்குகிறது. பயணங்கள் நாட்டுக்கும் மனதுக்கும் எல்லைகளை கடக்கச் செய்கின்றன. அதுவே நம்ம செல்வ வளர்ச்சியையும் தூண்டும். இந்த 12 திறன்களும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவை. டாக்டர் சியங்காவின் செல்வத்தை வளர்க்கும் திறன்கள் புத்தகம் உங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டிய ஒரு நிதி கையேடு. நீங்க இந்த வீடியோவை பயனுள்ளதாக நினைத்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க ஃபேவரட் பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்க. மேலும் அப்படிப்பட்ட அருமையான புத்தக தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. உங்கள் வெற்றிக்கான பயணம் இப்போது துவங்கும். Read, reflect, rise. Thank you. Have a good day.